ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நாள் வந்துட்டு மதிய வேலையில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பாக ஒரு இளைஞரை கொண்டு வர்றாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உடனே ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போய் ஒரு 2 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஐசியூக்கு மாற்றிடுறாங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து நர்ஸை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த பேஷண்ட்டுக்கிட்டேருந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கான எந்த ஒரு செலவும் நீங்கள் வாங்க வேண்டாம், அவரை நல்லபடியாக பார்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அவர் வந்து ஒரு 15-20 நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்து உடம்பெல்லாம் நல்லா கிளியர் ஆனதுக்கு அப்புறமா டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி என்னோட ரூமுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அதே மாதிரி அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்களோட ரூமுக்கு, டாக்டரோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் வந்து அந்த பையனை பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னைய வந்து ஞாபகம் இருக்கா தம்பி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பையன் வந்துட்டு பார்க்குறாரு. டாக்டரை பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார், ஆனால் எனக்கு சட்டன்னு புரியலை அப்படின்னு சொல்றாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள வந்து நான் ஃபேமிலியோட வந்துட்டு இருக்கும்போது என்னோட கார் வந்து நின்று போச்சு. அப்போ வந்து நாங்கள் அந்த வனாந்திர காட்டில் இந்த நைட்டு வேலையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டத்தோடு இருந்தோம் எல்லாருமே. அப்போ நீங்கள் வந்து பைக்கில் வந்தீங்க, என்ன இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டீங்க. இந்த மாதிரி கார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு சொன்ன உடனே ஒரு 1/2 மணி நேரம் எது செஞ்சு காரை சரி பண்ணி ஸ்டார்ட் ஆக வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனீங்க. நான் உடனே உங்களை தடுத்து நிறுத்தி நீங்கள் யார், எந்த ஊர், என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டேன். எனக்கு பணமெல்லாம் வேண்டாம் சார், நீங்கள் சேஃபாக வீட்டுக்கு போங்க, நான் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், எனக்கு அந்த வருமானமே போதுமானமாக இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எனக்கு வந்து தெரியும், யாருக்காவது இந்த மாதிரி நேரத்தில் ஹெல்ப் பண்ணனா கண்டிப்பாக நான் செய்யுங்க சார், ஆனால் அதுக்காக நான் பணம் எதுவும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. எனக்கு வந்து அப்போவே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, உங்களால் இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஹெல்ப் பண்ண முடியுது அப்படின்னா அதையே நான் செய்யக்கூடாதுன்னு நினச்சேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு வந்து ரொம்ப யோசனையாக இருந்துச்சு. இந்த 4 வருஷத்துல நான் எவ்வளவோ பேருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை நான் செஞ்சுக்கிட்டு வர்றேன். இந்த 4 வருஷத்துல எவ்வளவோ மாற்றம் அடைஞ்சிருச்சு, நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் என்னோட சொந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பூரிப்பா அந்த டாக்டர் பேசுறாரு. பேசிட்டு, அன்னைக்கு நீங்க வந்து எங்கிட்டேருந்து 10 ரூபா கூட வாங்கலை, ஆனால் இன்னைக்கு நான் சொல்றது நீங்க கேட்கணும். உங்களுக்கு உண்டான அந்த ஹாஸ்பிட்டல் செலவு எதுவுமே நான் உங்ககிட்டேருந்து வாங்க போறது கிடையாது. இது நான் என்னோட சந்தோஷத்துக்காக உங்களுக்கு செய்யறதா இருக்கட்டும். இனிமே உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ஒரு உதவி வேணுனாலும் தயங்காம என்னை வந்து பாருங்க, கேளுங்க, நான் செய்ய காத்திருக்கேன்னு அந்த டாக்டர் சொல்லிட்டு போறாரு. நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பார்க்குறாரு, நேரம் ஆப்போசிட்ல சாமி படம் இருக்கு, தன்னை அறியாம கையெடுத்து கும்பிடுறாரு. இது மாதிரி தாங்க நாம எப்போவோ நம்மளே மறந்துருப்போம். ஏதோ ஒரு நேரத்துல யாரோ ஒருத்தருக்கு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் நமக்கு அது சரியான நேரத்துல அந்த பலன் வந்து 2 மடங்கா கிடைக்கும். கண்டிப்பாக நாம் எல்லாருமே நமக்கு முடிஞ்ச அருதி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உதவி பண்ணி வாழ்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.